تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين எஸ்ஸிருஹு இலகுவாக்குங்கள் வலா துவஸ்ஸிருஹு சிரமப்படுத்தாதீர்கள் வபஸ்ஸிருஹு நற்செய்தி கூறுங்கள் வலா துனஃபிருஹு விரலோடு முடி செய்யாதீர்கள் என்கின்ற நபிமொழியை நினைவூட்டியவனாக ஃபதக்கர் அறிவுரை கூறுங்கள் ஃபைன்ன திக்ர் அந்த அறிவுரையானது தன்ஃபவுல் மூமினீன் மூமீன்களுக்கு பயன் தரும் என்கின்ற இறை வசனத்தை நினைவுபடுத்தியவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக மூமீன்களாக வாழக்கூடிய நாம் மரணத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதர் போதித்த கொள்கையின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்கின்ற சுப செய்தியும், தன் மனோச்சையின் அடிப்படையில் தன் மனம் எதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறதோ அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்களுக்கு நரகம் என்கின்ற பேர் அதிர்ச்சி மிக்க வாழ்க்கையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதன் வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்கிறான், மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருக்கிறான், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான், கற்பழுக்கமுள்ள பெண் மீது அவதூறு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாவம் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதனும் ஆசை இருக்கிறது, என் மரணத்திற்கு பிறகு நாளை நான் மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும். அப்ப எல்லா மனிதனுடைய ஆசையும் சொர்க்கமும் சுவனமுமாக இருந்தாலும் அல்லாஹ் யாருக்கு அந்த சுவனத்தை கொடுக்கிறான்? உலகத்தில் வாழுகின்ற போது யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்கின்ற சுப செய்தி மிக்க வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு ஆசை ஏற்படுகிறது என்றால், எனக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியும் இந்த ஆனந்தம் என் வாழ்க்கையை நான் மரணிக்கின்ற வரை இந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியா இருக்கட்டும், சில நாட்கள், சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் அந்த மகிழ்ச்சி தன்னை விட்டு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலையாக இருக்கட்டும், சில நாட்கள் இருக்கிறது, சில மணி நேரங்கள் இருக்கிறது, சில மணி நிமிடங்களில் அந்த கவலை அவன் வாழ்க்கையை விட்டு கடந்து செல்கிறது. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது யாரும் எதையுமே நிரந்தரமாக அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை என்று தெரிந்த பிறகும் மனிதனுடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இந்த மகிழ்ச்சியும் இந்த ஆனந்தத்தையும் என் வாழ்க்கையில் நான் மரணிக்கின்ற வரை நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் மனிதனுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நிரந்தரமாக இருக்கக்கூடிய இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அது இந்த உலகத்தில் அல்ல, இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சுப செய்தி சொல்லப்படுகிறது. அந்த சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் என்றால் அவன் என்றைக்குமே அந்த மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஆனந்தமான முறையில் அவன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு தெள்ள தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த சோனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் முதலில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும்.
இந்த மரணத்திற்கு முன்பாக மரண வேதனை நாம் சந்திக்க வேண்டும். இந்த மரண வேதனையை விட்டு இந்த உலகத்தில் எந்த மனிதன் தப்ப முடியாது. ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த மரண வேதனை என்பது வாட்டி வதைக்கும். ஒவ்வொருவரும் மரண வேதனை நாம் சந்தித்தே தீர்வோம். அல்லாஹ்வின் தூதர் உட்பட மரணத்திற்கு முன்பாக இந்த உலகத்தில் வேதனை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப இந்த மரண வேதனை நாம் சந்திக்க வேண்டும். மரண வேதனைக்கு பிறகு நாம் மரணத்தை சந்திக்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையில விட்டு நம்மை அடக்கப்படுகிறது. அந்த கபருடைய வாழ்க்கையில நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக, மன் தீனிக்க, மன் நபீக்க, உன் இறைவன் யார், உன் தூதர் யார், உன் மார்க்கம் என்ன என்று நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டோம் என்றால் புதுமாக்களே போன்று உறங்கிக் கொண்டிருப்போம். அந்த கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். இன்னும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால், இந்த உலகத்தின் மீது நாம் எவ்வளவு அன்பையும், இந்த உலகத்தின் மீது எவ்வளவு பாசத்தையும், இந்த உலகத்துடைய இன்பத்தை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இதுவரையும் இந்த உலகத்தில் மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிர். இந்த உயிர் நம்முடைய உடலில் இருக்கின்ற வரைதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன மனிதனை மனிதனாக பார்க்கின்றான். உயிர் போய்விட்டது என்றால், உயிர் நம்மை விட்டு பிரிந்து விட்டது என்றால், நாம் அதுவரையும் இந்த மனித சமூகம் நம்மை பெயர் வைத்து அழைத்த இந்த சமூகம் நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது என்றால், அடுத்ததாக இந்த ஜனாசா எப்போது எடுக்கப்படுகிறது, ஜனாசா எப்போது குளிப்பாட்டப்படுகிறது, ஜனாசா எப்போது தொழுகை நடத்தப்படுகிறது, ஜனாசாவை எப்போது அடக்குகிறீர்கள் என்றுதான் நம்மிடத்திலே ஜனாசா என்ற நிலைதான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்ப மரணத்தை சந்திக்கிறோம். மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை சந்திக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கையிலே கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டோம் என்றால் புதுமாக்களை போன்று உறங்கிக் கொண்டிருக்கிறோம். கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அங்கே வேலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயம் அழித்தே தீர்வான். கியாமத் நாள் என்ற ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏற்படும். ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் அழிப்பான். அப்படி அழித்த பிறகு மறுமை நாள் என்று ஏற்படும். அந்த மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக படைக்கப்பட்ட மனிதன் வரை அந்த மறுமை நாளிலே ஒன்று திரட்டி இறைவன் இருப்பான். தன் தலைக்கு அருகாமையில் சூரியன் வந்து நிறுத்தப்படும். மனிதன் எல்லாம் தன் பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையால் குறித்துக் கொண்டிருப்பான். அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் தன் தாயை பார்த்து விட்டு ஓடுவாள், தன் தந்தையை பார்த்து விட்டு ஓடுவாள், தன் கணவன் ஒரு மனைவியை பார்த்து விட்டு ஓடுவாள், ஒரு மனைவி தன் கணவரை பார்த்து விட்டு ஓடுவாள். அந்த நாளிலே மனித குலமே அல்லோரப்பட்டுக் கொண்டிருக்கும். தான் பெற்றெடுத்த தன் பிள்ளையை பற்றி கவலை இருக்காது, தன்னை பெற்றெடுத்த தனது பெற்றோரை பற்றி கவலை இருக்காது. அந்த நாளில் நான் தப்பிக்க வேண்டும் என்ற அச்ச உணர்விலே மனித குலம் நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். ஒவ்வொரு மனிதர்களையும் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்துவான். நீ வாழ்ந்த விதத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். என் நேரத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட முறையில் இறைவன் விசாரணை நடத்துவான். அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகுதான் ஒருவன் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவன் சொர்க்கவாதி என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக முதலில் அவனுக்கு நரகம் காட்டப்படும். அதே போன்று ஒருவன் நரகவாதி என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அவன் நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாக முதலிலே சொர்க்கம் காட்டப்படும். அப்போ ஒரு சொர்க்கவாதி முதலில் நரகத்தை பார்க்கிறான், நரகத்துடைய கொடூரமிக்க வேதனையை பார்க்கிறான். அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அழகக்கூடிய அந்த அழகுகளை பார்க்கிறான். அங்கே கொடுக்கப்படக்கூடிய வேதனையை பார்க்கிறான். நரகத்திலே குறைந்தபட்ச வேதனை நெருப்பாலான செருப்பு தான். அப்படிப்பட்ட அந்த கொடூரமிக்க வேதனை எல்லாம் மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வேதனையெல்லாம் பார்த்து விட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகின்றான். அதே போன்று ஒருவன் நரகவாதியாக தீர்மானிக்கப்படுகிறான். நரகத்திற்கு போவதற்கு முன்பாக முதலில் சொர்க்கத்தை பார்க்கிறான், சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறான், சொர்க்கத்துடைய மகிழ்ச்சியை பார்க்கிறான். வாழ்க்கை என்றால் சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான் என்று உணர்ந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை நரகத்தில் கொண்டு அல்லாஹ் விடுகின்றான். நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகின்றோம். சுவனத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன் நாவினால் வர்ணிக்கின்றார்கள். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திடாத,
எந்த காலம் கேட்டிடாத, எந்த உள்ளமும் கற்பனையும் கூட நினைத்து பார்த்திடாத சொர்க்கத்தை என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா, எந்த கண்ணுமே பார்த்திருக்காது, எந்த காதுமே கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். உலகத்துல சில இடத்திற்கு நாம் சென்றிருக்க மாட்டோம், ஆனால் அங்கே சென்றவர்கள் அந்த இடத்தை பற்றி சொல்லுகின்ற போது நம்முடைய கற்பனையால் நினைத்து பார்க்கிறோம். இங்கிருந்து இந்த இடத்திற்கு நான் போனேன், சுற்றி மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்திற்கு கீழே மலை இருக்கிறது, அந்த மலைக்குள் நான் சென்றால் குளிர் பிரதேசமாக மாறுகிறது என்று சொல்கிறார். நாம் கற்பனையால் நினைத்து பார்க்க முடிகிறது. மரத்திற்கு கீழ் மலை, மலை கீழ் குளிர் பிரதேசம் போன்ற ஒரு இடம். உலகத்துடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சொன்னால் நம்மால் கற்பனையால் நினைத்து பார்க்க முடிகிறது. ஆனா சொர்க்கம்னா எப்படி இருக்கும் என்றால், எந்த உள்ளமும் கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, ஒரு மரம் அல்ல, ஒரே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துடைய நிழலை கடக்க வேண்டும் என்றால் திரகாத்திரமான உடலை கொண்ட குதிரை, வேகமாக ஓடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை ஓடுகிறது. ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, 100 ஆண்டுகள் ஓடுகிறது. 100 ஆண்டுகள் ஓடி முடித்தாலும் அந்த மரத்துடைய நிலையை அந்த குதிரையால் கடந்து விட முடியவில்லை. சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய நிழலை கடக்க வேண்டும் என்றால் வேகமாக ஓடக்கூடிய குதிரை, அதற்காக வேண்டிய பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை, பிரகாசமான உடலை கொண்ட குதிரை 100 ஆண்டுகள் ஓடுகிறது. ஓடி முடித்தாலும் அந்த மரத்துடைய நிழலால் அந்த குதிரையால் கடந்து விட முடியவில்லை. நினைத்து பார்க்க முடிகிறதா? ஒரு மரம், அந்த மரத்துடைய நிழலை கடக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் வேகமாக ஓடக்கூடிய குதிரை ஓடுகிறது. 100 ஆண்டுகள் ஓடி முடித்தாலும் அந்த மரத்துடைய நிழலை கடக்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, உள்ளத்தால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை நினைத்து பார்க்க முடிகிறதா? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்க சென்ற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே விவசாயம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் இந்த மனிதர்களை கேட்கிறான், நீ இந்த சொர்க்கத்துல நினைத்த மாதிரி இங்கே வாழவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், இறைவா, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்த்தோனோ அதை விட பிரம்மாண்டமான நான் ஒரு வாழ்க்கையை இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் நிலத்தை பயிரிட வேண்டும், எனக்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை என்று அந்த மனிதர் கேட்கிறார். அல்லாஹும் விவசாயம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த மனிதர் விவசாயம் செய்வதற்காக வேண்டி முதலிலே விதையை மட்டும்தான் தூவுகின்றார். விதையை தூவி முடிக்கிறார். கண் இமைக்கும் நேரத்திற்குள், கண்ணை மூடி திறப்பதற்குள் அல்ல, கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவர் விதையை மட்டும்தான் தூவினார். அந்த விதையானது அறுவடைக்கு தயாரான ஒரு குவியலை போன்று வளர்ந்து இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு இறைவன் சொல்லுவாரா, ஆதமுடைய மனிதனை இதோ நீ எடுத்துக்கொள், இருந்தாலும் உனக்கு இது திருப்திப்படுத்தாது. நினைத்து பார்க்க முடிகிறதா? உலகத்துல விவசாயம் செய்ய எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. விதையை மட்டும்தான் தூவ வேண்டுமா? அந்த மணல் விவசாயத்திற்கான மணலா என்று சோதனை செய்ய வேண்டும். அப்படி விவசாயத்திற்கான மணலாக இருந்தாலும் அதற்கு விதை தூவ வேண்டும், அதற்கு கால சூழல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக மழை பெய்தாலும் விவசாயம் அழிந்துவிடும், அளவுக்கு அது கம்மியாக மழை பெய்தாலும் விவசாயம் அழிந்துவிடும். அப்படி இந்த உலகத்தில் எல்லா சூழலும் சரியான முறை அமைந்தால்தான் விவசாயம் செய்ய முடிகிறது. ஆனால் சொர்க்கத்திலே விவசாயத்திற்கு தான் அனுமதி கேட்கிறார். இறைவன் அனுமதி கொடுக்கிறான். விதையை மட்டும் தான் தூவுகின்றார். ஒரு குவியலாக வளர்ந்து நிற்கிறது. நினைத்து பார்க்க முடிகிறதா? நம் உள்ளத்தால் கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை சோன வாழ்க்கை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நினைத்ததெல்லாம் உண்ணுவார்கள், வருவார்கள். தாம் இதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் விரும்பிக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், எச்சி துப்ப மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். சகாபாக்கள் கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் விரும்பியதெல்லாம் உண்ணுகிறார்கள், விரும்பியதெல்லாம் சாப்பிடுகின்றார்கள், அதையெல்லாம் சாப்பிட்டால் அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் என்றால் சாப்பிடுகின்ற சாப்பாடு என்ன ஆகும்? உலகத்துல பார்க்கிறோம்ல, சாப்பிடுறான், ஒரு நாள் மலஜலம் கழிக்கவில்லை என்றால் மனிதன் அலறை கொண்டிருக்கிறான்.
அப்போ சொர்க்கத்துல விரும்புதெல்லாம் உண்ணுகிறார்கள், மலஜலம் கழிக்க மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், எச்சி துப்ப மாட்டார்கள். எப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லுகின்றார்கள், அவர்கள் ஏப்பம் விடுவார்கள், அந்த ஏப்பமானது கஸ்தூரி வாடை விட சிறந்ததாக இருக்கும். அவருடைய வேர்வையானது நறுமணப்பொருள் நிறைந்த ஒரு வேர்வையாக இருக்கும். உலகத்தில் நாம் சாப்பிடுகின்றோம், சாப்பிட்டு விட்டு தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்து நிற்கிறோம், ஒரு மனிதர் அருகில் வந்து நிற்கிறார், தான் சாப்பிட்ட பிறகு ஏப்பம் விடுகிறார் என்றால் அந்த ஏப்பம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வாடையாக இருக்கிறது. என்னத்தை சாப்பிட்டு தெரியல, இந்த மாதிரி வாடை அடிக்கிறது நான் நினைப்போம். ஆனால் சொர்க்கத்திலே நாம் சாப்பிடுகின்றோம், அந்த சாப்பாடானது நம்முடைய ஏப்பமானது கஸ்தூரிய வாடை விட சிறந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேர்வை இந்த உலகத்திலே வேர்வையான துர்நாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக உடலிலே வேர்வை வந்து விட்டதென்றால் அருகில் வந்து மனிதன் நிற்பதற்கு கூச்சப்படுவான், சங்கடப்படுவான். ஆனால் சொர்க்கத்திலே உங்களுடைய ஏப்பமானது கஸ்தூரி வாடை விட சிறந்ததாக இருக்கிறது. உங்களுடைய ஏப்பமானது நறுமணம் நிறைந்த ஒரு ஏப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நினைத்து பார்க்க முடிகிறதா? உலகத்துல முடியவில்லையே. ஏப்பம் துர்நாட்டம் அடிக்கிறது, வேர்வை கவர்ச்சியான வாடை அடிக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே என் ஏப்பமானது கஸ்தூரிய வாடை விட சிறந்ததாக இருக்கிறது. என் வேர்வையானது நறுமணப்பொருள் நிறைந்த ஒரு வேர்வையாக இருக்கிறது என்றால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கவாதி எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு ஒரு பொது அறிவிப்பாளர் வருவார். வந்துவிட்டு அந்த சொர்க்கவாதிகளுக்கு மத்தியிலே சொல்வார், இனிமேல் நீங்கள் இங்கே ஆரோக்கியமாக தான் இருப்பீர்கள், ஒருபோதும் நோயை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். நீங்கள் இங்கே என்றைக்கு நிரந்தரமாக தான் இருப்பீர்கள், ஒருபோதும் மரணத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். நீங்கள் இங்கே என்றைக்குமே மகிழ்ச்சியாக தான் இருப்பீர்கள், ஒருபோதும் துன்பத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். நீங்கள் என்றைக்குமே இங்கே இளமையாக தான் இருப்பீர்கள், ஒருபோதும் நீங்கள் முழுமையை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்தில் நாம் எந்த வாழ்க்கையை விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கை அல்லாஹ் சோனத்தில் வைத்திருக்கிறான். உலக வாழ்க்கையில மனிதன் ஆரோக்கியத்தை விட அதிகமாக நோயை சந்திக்கிறான், அளவுக்கு அதிகமாக நோயை சந்திக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஃபியா உலகத்திலே எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒரு நோய் அவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த நோயை இன்றைக்கு பிசினஸ் ஆக செய்யக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோமே. சுகர் என்ற நோய், அந்த சுகர் நோய்க்கு தீர்வே கிடையாது. தீர்வு என்றால் நீ சாகுற வரை மருந்து மாத்திரை சாப்பிடணும். உலகத்தில் நோயோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறோமோ, விரும்புகிறோமே, எனக்கு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறோமே. அந்த ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது சுவனத்தில் இறைவன் வைத்திருக்கிறான். அதே போன்று உலகத்தில் நாம் வாழ்கிறோம், சில நாட்கள் கழிகிறது, சில ஆண்டுகள் போகிறது, மரணத்தை சந்திக்கிறோம். சொர்க்கத்திற்கு போயிட்டலாம், மரணமே கிடையாது, மரணம் இல்லாத வாழ்க்கை நாம் இன்றைக்கு ஆசைப்படுகிறோம், அது சுவனத்தில் இருக்கிறது. அதே போன்று உலகத்தில் நாம் பார்க்கிறோமே, குழந்தையாக பிறக்கிறோம், வாலிப பருவத்தை அடைகிறோம், பிறகு முதுமை பருவத்தை அடைகிறோம். அந்த முதுமை காலத்தில் தன் பெற்றெடுத்த பிள்ளை தன்னை கைவிட்டு விட்டதென்றால் அடுத்த வேளை உணவுக்கு கூட அடுத்தவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை யாரும் எடுத்து பராமரிக்க மாட்டார்களா என்று முதுமை அடைந்த ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளை கைவிட்டதென்றால் முதுமை காலத்தில் மனிதனுடைய கதை முடிந்து விட்டது நிலையில் இருக்கிறோம். முதுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் ஆசைப்படுகிறோமே, முதுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோமே. முதுமை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அல்லாஹ் சுவனத்தில் வைத்திருக்கிறான். அதே போன்ற உலகத்தில் அதிகமாக மனிதர்கள் விரும்பக்கூடியது மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில கவலையே வரக்கூடாது, என் வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாது, சோதனையே வரக்கூடாது, மகிழ்ச்சியா நான் இருக்கணும், மகிழ்ச்சியா இந்த உலகத்தை அனுபவிக்கணும், மகிழ்ச்சியை மட்டும்தான் இந்த உலகத்துல விரும்பணும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோமே. அப்படி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் அது மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த சூழத்திலே அல்லாஹ் என்றைக்குமே சூழத்திற்கு நாம் சென்று விட்டோம் என்றால் என்றைக்குமே மகிழ்ச்சி தான், கவலை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நினைத்து பார்க்க முடிகிறதா? உலக வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறோம், எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறோம், முதுமையை சந்திக்கிறோம், நோயை சந்திக்கிறோம், மரணத்தை சந்திக்கிறோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு ஏற்படக்கூடாது என்று ஆசைப்படுகிறோமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் அது சூழத்தில் தான் இருக்கிறது என்று இறைவன் திருமலை குர்ஆனில் நபிகளாருடைய பொன்மொழியில் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அப்படிப்பட்ட அந்த சூழத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இறைவன் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றானே, ஹம் ஹஸிப்தும் அன் தத்ஹுலூன ஜன்னத வலம்மா யஹ்தியக்கும் மஸலல்லதீன ஹலௌ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்களோ அது போன்ற சோதனை எல்லாம் நீங்கள் சந்திக்காமல் எளிமையான முறையில் சுவனத்தை அடைந்து விடலாம் என எண்ணுகிறா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கிறானே.
சொர்க்க வாழ்க்கை இப்படி பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்தில் வாழுகின்ற போது அன்றைக்கு அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சில தோழருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. அல்லாஹுடைய தூதர்கள் மெஹ்ராஜுடைய பயணம் சென்றார்களே, சொர்க்கத்திற்கு போனார்களே, சொர்க்கத்திலே பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை பார்க்கிறார்கள். அந்த மாளிகைக்குள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது யாருடைய மாளிகை என்று சொல்லப்படுகிறது. அந்த தோழருடைய மாளிகை என்று தெரிந்தவுடன் அந்த மாளிகைக்குள் செல்லாமல் திரும்பி வருகிறார். மீண்டும் அந்த தோழத்திலே வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், உங்களுக்காக வேண்டி ஒரு மாளிகை சொர்க்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகைக்குள் நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது யாருடைய மாளிகை என்று நான் கேட்டேன். உங்களுடைய மாளிகை என்று நான் தெரிந்த பிறகு உங்களுடைய ரோசன் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது என்று சொன்னவுடன் அந்த தோழர் கதறி கதறி அழுதுவிட்டு, அல்லாஹுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்கள் மீதா என் ரோசத்தை நான் காட்டுவேன் என்று உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோமே. உலகத்தில் வாழ்கின்ற போது பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தில் மாளிகை அவர்களுக்காக இருக்கிறது. அதே போன்று அடிமை இனத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிமை இனத்தை சார்ந்தவர்கள் தான். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், சோதனையை சந்திக்கிறார்கள், பலவிதமான துன்பங்களை சந்திக்கிறார்கள். அத்தனை துன்பங்களையும் கடந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னார்களே, சொர்க்கத்திலே பிலால் அவருடைய செருப்பின் ஓசை நான் கேட்டேன். அப்ப இந்த இரண்டு தோழருடைய வரலாற்று பக்கங்களில் எவ்வளவு தியாகம் நிறைந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றார் என்பதற்காக வேண்டி பெரும் கொண்ட கூட்டம் அவரை கொல்லுவதற்காக இருந்தது. அவ்வளவு தியாகத்தையும் அவர்கள் சந்தித்தார்கள். அதையெல்லாம் சந்தித்த பிறகுதான் இந்த சுபச்செய்தி நிறைந்த இந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது என்றால், அது போன்ற சோதனையும் துன்பத்தின் வாழ்க்கையில் சிறிதளவு கூட நான் சந்திக்காமல் அந்த சோனத்திற்கும் சொர்க்கத்திற்கும் செல்ல ஆசைப்படுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாகவும் அந்த சோனத்தை அடையக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரான பிரார்த்தனையோடு எனது ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஜும்மாவுடைய முதல் உரையிலே சொர்க்கத்தின் இன்பங்களையும் பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே சில தியாகங்களையும் சோதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். நமக்கு முன் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சகாபாக்கள் தன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக தியாகம் நிறைந்த வரலாற்று பக்கத்திற்கு பின்னால் தான் அவர்களுக்கு சொர்க்கம் என்கின்ற சுப செய்தி சொல்லப்பட்டது என்கின்ற செய்தியை ஜும்மாவுடைய முதல் உரையிலே பார்த்தோம். அப்போ ஒருபுறம் தியாகம் சோதனை என்பது கடந்து நாம் சொர்க்கத்தை அடைந்தாலும், இன்னொரு புறம் நம்முடைய வாழ்க்கையிலே சில நற்பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குண அதிசயங்கள் மூலமாகவும் சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரும் நபி தோழர்களும் பள்ளிவாசலை அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சூனவாதி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள் வருகிறார், ஒழுங்கு செய்கிறார், பள்ளிவாசலை வந்து தொழுகின்றார். இரண்டாவது நாளும் அல்லாஹுடைய தூதரும் நபி தோழர்களும் பள்ளிவாசலை அமர்ந்திருக்கிறார்கள். அப்போதும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சூனவாதி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். நேற்று வந்து அதே மனிதர் அதே போன்று வருகிறார், பள்ளிவாசலை தொழுகிறார், கடந்து செல்கின்றார். மூன்றாவது நாளும் அல்லாஹுடைய தூதரும் நபி தோழர்களும் பள்ளிவாசலை அமர்ந்திருக்கிறார்கள். அப்போதும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சூனவாதிங்கிறார். நேற்று வந்து அதே மனிதர் அதே போன்று இன்றைக்கும் வருகிறார், பள்ளிவாசலை தொழுகிறார், கடந்து செல்கின்றார். அப்போ சகாபாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹுடைய தூதர்கள் ஒருவரை சூனவாதி என்று சொல்லிவிட்டார்கள் என்றால், அப்படி சூனத்திற்கு போகக்கூடிய எந்த அமலை அவர் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டியே அந்த நபி தோழருடைய சபையிலே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற ஒரு நபி தோழர் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதர் ஒருவரை சூனவாதின்னு சொல்லிட்டார்களா, அப்படி சூனத்திற்கு போகக்கூடிய எந்த அமலை அவர் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் எங்க வீட்டுல எங்க வாப்பா அத்தாவோட சண்டை போட்டிருக்க, 3 நாட்கள் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கேட்கிறார்.
அந்த மனிதனும் அனுமதி கொடுக்கிறார். 3 நாட்கள் முழுவதும் அதை நோட்டமிடுகிறார். 3 நாட்களும் பார்க்கிறார். 3 நாட்களும் கழிந்த பிறகு அவர் கடமையான தொழுகை தொழக்கூடியவராக இருக்கிறார். இரவு நேரத்தில் சில வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் அவர் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அமல். 3 நாட்கள் கழிந்த பிறகு அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற இந்த மனிதர் அந்த மனிதத்தில் வந்து விட்டு கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன், எங்க வீட்டுல எங்க அப்பா அத்தாவோட நான் சண்டை போடல, நான் அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதர்கள் நேரத்திலே ஒரு மனிதர் வருவார், அவர் சூழவாதி என்று 3 நாட்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள். அந்த 3 நாட்களும் நீங்கள் தான் வந்தீர்கள். அப்படி சூழத்திற்கு போகக்கூடிய எந்த அமலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக தான் 3 நாட்கள் அவங்க வீட்டில் தங்க அனுமதி கேட்டேன். அந்த மனிதர் சொல்கிறார், 3 நாட்கள் வீட்டில் தங்கினீர்கள், 3 நாட்கள் நீங்கள் என்னை பார்த்திருப்பீர்கள், இதை தவிர என் வாழ்க்கையில் நான் எந்த அமலும் செய்வதில்லை சொல்லிவிட்டு அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற மனிதர் அந்த தோழர் கடந்து செல்கிறார். கடந்து சென்ற பிறகு மீண்டும் இந்த மனிதர் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸை அழைத்து விட்டு சொல்கிறார், என்னிடத்திலே ஒரே ஒரு பண்பு மட்டும் இருக்கிறது, இதுவரை நான் இந்த உலகத்தில் யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டது கிடையாது, யாருக்கும் நான் தீங்கு நாடியது கிடையாது. பொறாமை என்கின்ற ஒரு குணம் அவர்களுக்கு இல்லாத ஒரே ஒரு காரணம் தான் அல்லாஹுடைய தூதர்கள் 3 நாட்கள் ஒருவரை சோழவாதி என்று அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்கிறார். அந்த தோழரத்திலே அதிகமான இபாதத்துகள் இல்லை, அதிகமான தான தர்மங்கள் இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மார்க்கத்திற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் தியாகம் செய்யவில்லை, தன் வாழ்க்கையை முழுவதும் இஸ்லாம் என்று வாழவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே கடமையான தொழுகை இருக்கிறது, சில நல்ல அமல்கள் இருக்கிறது, சில இபாதத்துகள் இருக்கிறது. அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பண்பு, யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டது கிடையாது, யாருக்கும் நான் தீங்கு நாடியது கிடையாது. இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோமே, இதை சொன்னவுடன் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற அந்த தோழர் சொல்கிறார், இதைதான் நான் உங்களிடத்தில் நான் எதிர்பார்த்தேன், இந்த குணம்தான் எங்கள் வாழ்க்கையில வருவது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அப்படிதான உலகத்துல வாழ்கிறோம். நம்மோடு பயணித்தவர், நம்மோடு வாழ்ந்தவர் ஒருவர் ஒரு நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் மனிதனுடைய குணம் எப்படி மாறுகிறது என்றால், என் கூட இருந்தவன் இன்னைக்கு இந்த லெவல்ல வளர்ந்து நிற்கிறானா, அவனை பார்த்து பொறாமைப்படுகின்றோமே. உண்மையிலே பொறாமை குணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டதென்றால் அவர்களை அழிக்கிறதோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கை முதல் அழித்துவிடும். ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்கிறார் என்றால் அவருடைய திறமையாலும் அவருடைய அறிவாலும் செல்லவில்லை, அல்லாஹ் கொடுத்த அருள், அல்லாஹ் கொடுத்த நியமத், அதன் மூலமாக தான் அவர் உயர்ந்த நிலைக்கு செல்கிறாரே தவிர அவருடைய திறமையாலும் அவருடைய முயற்சியாலும் அவர் ஒருபோதும் உயர்ந்த நிலையை அடையவில்லை. அப்ப அவரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் என்றால், இவன்லாம் இந்த லெவலுக்கு போயிட்டான் என்று நாம் பொறாமைப்படுகிறோம் என்றால் அவரை பார்த்து பொறாமைப்படவில்லை, இறைவன் கொடுத்த அருளை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம். அப்போ ஒருத்தன் உயர்ந்து போகிறான், நல்ல நிலைக்கு போகிறான் என்றால் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், அல்லாஹ் அவனுக்கு அருளை கொடுத்திருக்கான், நியமத்தை கொடுத்திருக்கான், அதுபோன்று என் வாழ்க்கையை நான் உயர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போ சொர்க்கத்திற்கும் சூனத்திற்கும் போவதற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகங்களை செய்தவர்கள் சகாபாக்கள். மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தார்கள், உடமையை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், சொத்து பத்துக்களை கொடுத்தார்கள், தன் மனைவி மக்களை கொடுத்தார்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட தியாகத்திற்கு பின்னாலும் அவர்கள் சுவனத்தை அடைந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் உயிரையும் உடமையும் பொருளாதாரத்தையும் சொத்து பத்துக்களையும் பிள்ளை மனைவி மக்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சில நல்ல குணங்கள், பொறாமை என்கின்ற ஒரு குணம் இல்லை, அப்படி ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றால் இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவான். அப்ப இதுவரை நாம் ஒருவரை பார்த்து பொறாமைப்படக்கூடியவராக இருக்கிறோம் என்றால், அடுத்தவனுக்கு தீங்கு நாடக்கூடியவராக இருக்கிறோம் என்றால், இந்த குணத்தையும் இந்த பண்பையும் தூக்கி எறிந்துவிட்டு பொறாமை இல்லாத ஒரு குணம் மூலமாக எனக்கு சுவனம் இருக்கிறது என்றால் அப்படியாவது என் வாழ்க்கையில் நான் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இது போன்ற ஒரு பண்புகள், நல்ல குண அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், இந்த பண்புகள் மூலமாக நமக்கு சோனம் என்பது நற்செய்தி சொல்லப்படுகிறது என்றால், அது போன்ற பண்புகளையும் அது போன்ற குண அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இதன் மூலமாகவும் சோனத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை நிறைவு செய்யும்.